தேவ பிள்ளைகளே, தேவன் உங்கள் வாழ்க்கை குறித்து மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதற்கு தினந்தோறும் காலை வேளையில் எழுந்து நீங்கள் அதிகாலையில் 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் எழுந்துச்சு கர்த்தரை சந்திக்க ஆயத்தம் படும்படியான ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை எப்பொழுது நீங்கள் வாழ தொடங்குகிறீங்களோ காலையில் கண் விழிப்பே ஆண்டவருடைய தரிசனமாக இருக்க வேண்டும். கர்த்தரை சந்திக்கிறதான ஒரு உன்னதமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வாழ்கிற பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற தரிசனத்தை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றி உங்கள் வாழ்க்கையில் ஆமேன் என்றும் செய்ய முடியாத ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நான் தேவனை சந்திக்க ஆயத்தப்பட்டு இதோ காலை வேளையிலே கர்த்தருக்கு முன்பாக வந்து காத்திருக்கிறேன். தேவனுடைய கிருபை என்னை தாங்கி கொண்டு இருக்கிறது. அவருடைய வல்லமையுள்ள கரம்தான் என்னை வாழ வைத்து கொண்டு வருகிறது என்று சொல்லி உண்மை மொத்தமத்தோடு கர்த்தருக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். காலையில் எழுந்து கர்த்தரை துதியுங்க. கர்த்தருக்கு முன்பாக ஆராதனை செய்து தேவனுக்கு முன்பாக துதி பாடலை ஏறெடுத்து உங்கள் கண்ணீரை கர்த்தருக்கு காணிக்கையாய் செலுத்துகிற போது தேவ பிள்ளைகளே, கண்ணீரை துருத்தியில் வைத்து பதில் கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் தூரமாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளுக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தப் போகிறார். இது கர்த்தருடைய மகா கிருபையின் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவன் நிச்சயமாக என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார். அவருடைய கிருபை என்னோடு கூட இருக்கிறது. அவருடைய கரத்திற்குள்ளாக என் வாழ்க்கை இருக்கிறபடினால காலை தோறும் நான் அவரை தேடுவேன், அவரை துதிப்பேன், அவருக்காக காத்திருப்பேன்.